இயக்குனர் விக்ரமன் அவங்களோட மனைவிக்கு வந்து வசதி சிகிச்சைகள்லாம் கொடுத்தா அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த உத்தரவஸ்தி பண்ணா நியூரோஜெனிக் பிளாடர் வந்து சரியாகுது. இந்த மாதிரி பொதுவெளியில் இன்னொரு கேஸ் டிஸ்கஸ் பண்றது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ரோக் வருது இல்லை, அது எதனால வருது? கொஞ்சம் முன்கூட்டியே வரதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்மோக்கரா இருக்கலாம், ஆல்கஹாலிக்கா இருக்கலாம். இது வந்து டெத் வரைக்கும் போறதுக்கு அவ்வளோ சிவியரான டிசீஸாக தான் இது. பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றதும் அவங்க முப்பாட்டனுக்கு 90 வயசுல வந்து, தாத்தாவுக்கு 70 வயசுல வந்து, அப்பாவுக்கு 60 வயசுல வந்துச்சுன்னா இவங்களுக்கு 50 வயசுல அவங்களுக்கு பாதம்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரிலாம். சுகரோட ஏர்லி ஸ்டேஜ்ல ஆயுர்வேதம் எடுக்கிறது தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டெசிஷன். நவீன மருத்துவத்தோட வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சி. நாங்கள் தலை வணங்குறோம். ஃபிசியோதெரப்பி கூடவே ஆயுர்வேத தெரப்பிஸும் எடுத்துக்கிட்டா பேஷண்ட்டுக்கு 100% ரெக்கவரி இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு நவ். சமீபத்தில் வந்து இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2050 பக்கவாதத்தால் உயிரிழக்கவங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு 1 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு 65 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கேன்சரால் உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 1 கோடி. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் வந்து ஃபியூச்சரோட கேன்சர் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ பக்கவாதம் வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்போ அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டரை சந்திக்க வந்திருக்கோம். தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனையோட சேர்மன் சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் வனிதா முரளிகுமார் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். இவங்களை பற்றி இன்னொரு ஸ்பெஷல் சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசோட ஆயுஷ் அமைச்சகத்தில் இந்திய மருத்துவ கழகத்தோட தலைவராக இருந்தவங்க இவங்க தான் முதல் பெண் தலைவர். அது மட்டும் இல்லாமல் முதல் தமிழரும் கூட. மேம், இந்த ஸ்ட்ரோக் பற்றி அது ரிலேட்டடான சில இஷ்யூஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது என்ன, ஒரு இந்த எலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் லைக் ஐ எம் 5 அப்படின்ற மாதிரி ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரோக்னா என்னன்னு புரியணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஏபிசிடி 5 வயசு பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, ஏபிசிடினே சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏ ஃபார் ஏஜிங், வயசானவங்களுக்கு வரும். பி ஃபார் பிளட் ப்ரெஷர், பிபி பேஷண்ட்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி ஃபார் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டி ஃபார் டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏபிசிடி ஞாபகம் வச்சுட்டோம்னா இவங்க எல்லாருமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஃபாஸ்ட், ஆக்ட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா வி ஹவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். எஃப் ஃபார் ஃபேஸ், முகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருது, முகம் ஒரு பக்கம் ஏதாவது இழுத்துட்டு போகிறது. ஏ ஃபார் ஆக்ஷன், நம்மளோட கை தூக்கணும் அப்படின்னா ஒரு கை மட்டும் கீழே விழுந்துடுறது, வீக்னஸ். எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு வந்து பேசும்போது குழறது. டி ஃபார் டைம்லி ஆக்ஷன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் பொதுவான புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம 4.5 ஹவர்ஸ்க்குள்ளார கூட்டிகிட்டு போயிட்டோம்னா உடனே ரெக்கவரி ஆகிடுது அப்படின்னு இன்றைய மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாகவே அவங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். நவீன மருத்துவத்தோட வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சி. நாங்கள் தலை வணங்குறோம். இந்த 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போனவங்க வந்து டோட்டலாக ரெக்கவர் ஆக முடியாது. தே கம் அவுட் வித் சம் டேமேஜஸ். ஒன்றும் செயலிலேருந்து நடக்க முடியாத அளவுக்கு வரும்போது அவங்க நவீன மருத்துவர்கள் வந்து இந்த பேஷண்ட்டை வந்து ரீஹேபுக்கு அனுப்புகிறாங்க. ரீஹேபில் வந்து ஆர்ஓஎம், ரொட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கான அத்தனை தெரப்பிகளும் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் தெரப்பி, அதாவது ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், இதுக்கு தான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இந்த ரெஃபர் பண்ணும்போது தெரப்பி சஜஸ்ட் பண்ணும்போது ஃபிசியோதெரப்பி கூடவே ஆயுர்வேத தெரப்பிஸும் எடுத்துக்கிட்டால் பேஷண்ட்டுக்கு 100% ரெக்கவரி இருக்கும். எனக்கு ஃபிசிக்கல் தெரப்பி எடுத்தும் 80% ஸ்ட்ரக் ஆனவங்களும் இருக்காங்க, 80% இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஸ்ட்ரக் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நவீன மருத்துவர்களே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி கூடவே நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்துக்கலான்னு ரெஃபர் பண்ணிட்டா இன்னும் ரொம்ப நல்லது பேஷண்ட்டுக்கு. ஆயுர்வேதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி பண்ணிப்போம். ஃபிசியோதெரப்பி இஸ் நத்திங் பட் மசில் ஸ்ட்ரென்தனிங், பவர் கூட்டுறதுக்கான ஒரு தெரப்பி. அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ், கெயிட் ட்ரைனிங், ஸ்பீச் தெரப்பி எல்லாமே அதில் அடங்கும். அதே மாதிரி ஆயுர்வேதாலையும் எண்ணெய் குளியல், எண்ணெய் போட்டு நீவரம். பட் ஆரம்பத்தில் வந்த உடனே
நாங்கள் வந்து ஒரு மைல்டு விரேச்சனம் அப்படிங்கிற ஒரு மைல்டு பேதிக் மருந்து கொடுப்போம். அதை கொடுத்து முடிச்ச உடனே எண்ணெய் குளியல் ஆரம்பிப்போம். எண்ணெய் குளியலோடவே சேர்ந்து மசில் ஸ்ட்ரென்தனிங்காக நவரக்கிளின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நவர அரிசியை ஓவர் நைட் சித்தாமுட்டி கஷாயத்தில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு துணியில் கட்டி பாலில் டிப் பண்ணி நல்லா இழுத்து விடுவாங்க. இதுதான் மக்கள் கேரளா போய் தங்கி பண்ணிக்கிறது. அந்த போட்டோஸ்ல எல்லாம் ஜென்ரலா ஆயுர்வேதத்துல காமிப்பாங்க. அந்த நவரக்கில் நம்ம இங்கேயும் பண்றோம். இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 30லேருந்து 40 நாட்களாவது இங்க இருந்து இந்த சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும். நாங்கள் எல்லா பேஷண்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் 3 monthsக்குள்ளாரவாது ஆயுர்வேதம் ஆரம்பிச்சிடுங்க. ஓகே. 3 monthsக்கு அப்புறம் போச்சுன்னா இது 80% 70% இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். 3 monthsக்குள்ள வர அத்தனை ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கும் 100% ரெக்கவரி இருக்கும். நிறைய பேர் நீங்க வந்து நடந்து போறவங்க இருக்காங்க. நிறைய மருத்துவர்கள் ஆயுர்வேத போங்க நீங்க அனுப்புறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வருது இல்ல, அது எதனால வருது? ஏஜிங் இருந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலே எல்லாருக்குமே வரும் அப்படின்ற மாதிரியா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா? ஏஜிங் ஒரு ரீசன். ரத்த நாளங்களில் வந்து ஒன்றா ரத்தம் உறைதல், இல்லைன்னா ரத்த கசிவு, ப்ளீடிங் இருக்கலாம், இல்லைன்னா கிளாட் இருக்கலாம், வேறு ஏதாவது டியூமர் ரிலேட்டட் ரீசன்ஸும் இருக்கலாம். இந்த காரணங்களால் வர்றது தான் இது. பொதுவாக 40லேருந்து 70 வயசுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க கணக்குப்படி. ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே வரதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்மோக்கராக இருக்கலாம், ஆல்கஹாலிக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னால ரத்த நாளங்களில் கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டெத் வரைக்கும் போகிறதுக்கு அவ்வளோ சிவியரான டிசீஸாக தான் இது இருக்குமா? ஆமாம், அவங்களுக்கு வந்து மூளையில் இருக்கிற ரத்த கொலையில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து டெத் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ட்ரெட்ஃபுல் டிசீஸ் தான். அதை காப்பாற்றுறதுக்கு தான் நவீன மருத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அவங்க நடக்க வைக்கிறதுக்கு ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரோக்குன்றது வந்து ஒரு நியூராலஜி சம்பந்தமான ஒரு டிசீஸ். நியூராலஜிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் நியூராலஜிங்கிறது. ஸோ நியூராலஜிக்கல் டிசீஸ்க்கு ஆயுர்வேதம் மிக மிக பொருத்தமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நியூராலஜி சம்பந்தமாகவே இன்னும் 2-3 டிசீஸ் எல்லாம் கூட இருக்கு. அது பற்றியும் கேட்கணும் அப்படின்றது ஒன்று வந்து என்னன்னா அல்சைமரும் நிறைய வயசானவங்களுக்கு வந்து நிறையவே வருது. அதுக்குமே ஆயுர்வேதாவில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குதா? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம்? அல்சைமர்ஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை. அதை நம்ம ஒத்துக்கணும். நவீன மருத்துவத்துலேயும் அப்படி தான். ரொம்ப ஏஜ்டாக தான் வருவாங்க. எங்ககிட்ட வர கேஸ் எல்லாமே ஏர்லியாக வர்றது கிடையாது. ஒரு 60-70 வயசு 75 வயசு 80 வயசில் வீல் சேரில் தள்ளிட்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்ப நமக்கே பக்குன்னு இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது, தப்பாக பேசிகிட்டு இருப்பார். பார்த்தா அவர்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு மனசில் ஒரு வலி இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் வேணா வராமல் தடுக்கிறதுக்கு ஆயுர்வேத முறைப்படி நம்ம வாழ்வியலை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா வராமல் இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பர்டிகுலர்லி நியூராலஜிக்கல் டிசீஸ். இப்போ நியூராலஜி சம்மந்தமாகவே மற்ற டிசீஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றதும் நிறைய பேருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆட்களுக்கு வரும்? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தாலே எல்லாருக்குமே வருமா அப்படின்றது, அதில் ஆயுர்வேதிக் இது என்ன இருக்குது அப்படின்றது சொல்யூஷன்ஸ்? பார்க்கின்சோனிசம்ஸ் ஆயுர்வேதால ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா அலோபதியில் வந்து அந்த ஜிண்டோப்பாங்கிற காம்பினேஷன்ஸில் தான் கொடுக்குறாங்க. பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அதுவும் வேலை செய்யாமல் ஹையர் டோஸ்க்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. நான் மருத்துவர்களை குறை சொல்ல, அந்த மருந்து அவங்களுக்கு வந்து ரெசிஸ்ட் ஆகிடுது. ஒரு ஸ்டேஜில் வந்து வேலை செய்கிறது கிடையாது. ஸோ டோட்டல் க்யூர் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு தெரப்பிஸ் தான் இருக்குது. அது அஃபோர்டபுளாக இருக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. ஸோ பார்க்கின்சோனிசம்ஸ் ஏர்லியராகவே ஆயுர்வேதாக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்க்கின்சோனிசம்ஸில் ஆயுர்வேதாவில் ரிசல்ட் இருக்குது. ஓகே. 2 விதமாக நம்ம பேசலாம். பார்க்கின்சோனிசம்ஸ் சொல்ற வரைக்கும் ரெஸ்ட் ட்ரெமர்ஸ், சும்மா சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கும்போதே கையில் ஒரு நடுக்கம், அது வந்து ரெஸ்ட் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? அதே மாதிரி தான் 40லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 40லேருந்து மரபணுக்கல்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். மரபணுக்கள் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே இருக்கும். அவங்க முப்பாட்டனுக்கு 90 வயசுல வந்து, தாத்தாவுக்கு 70 வயசுல வந்து, அப்பாவுக்கு 60 வயசுல வந்துச்சுன்னா இவங்களுக்கு 50 வயசுல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 40லேருந்து நீங்க சொல்ற இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே வந்துடணும். என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்? அந்த ட்ரெமர்ஸ், ரெஸ்ட் ட்ரெமர்ஸ். இல்லைன்னா இன்னொரு விதமா இருக்க பார்க்கின்சோனிசம்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கூன் போட்டு நடந்துருவாங்க. ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பெண்டிங் எடுத்துரும். பாடி ஒரு டைட்னஸ் இருக்கும். இன்னொருத்தருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். பாத்ரூம் போகிறதுனா கூட அது மாதிரி ஐபால் மூமெண்ட் கம்மியாகும். ஒரு மாதிரி ஒரு பால்சி டெவலப் ஆகும். ப்ரொக்ரெசிவ் பால்சி. அது இந்த மாதிரி கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ இவ்வளோ சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டா நல்லது. இதுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்கு.
வெளியிலயும் நிறையா மருந்துகள் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா நியூராலஜி டிசீஸுக்குமே வந்து வஸ்தி சிகிச்சை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் என்னதான் எண்ணெய் குளியல், நவரக்கிளி இதெல்லாம் சொன்னால் கூட பார்க்கின்சோனிசம்ஸ் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் குளியல் நம்ம அவாய்ட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து பவுடர் மசாஜ் தான் பண்ணணும். அது நம்ம ஆயுர்வேத டாக்டர், எந்த ஆயுர்வேத டாக்டர் வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா நியூரலாஜிக்கல் டிசீஸ்க்குமே வந்து வஸ்தி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை தான் ரொம்ப 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 உத்தமமான ஒரு சிகிச்சை. அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஆனால் வஸ்திங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எனிமா. இது எண்ணெயிலையும் கொடுக்கலாம், அது ஸ்னேக வஸ்தி. கஷாயம்லையும் கொடுக்கலாம், அது வந்து கஷாய வஸ்தி. குடலை சுத்தம் செய்து குடல் மூலியமாக மருந்துகளை செலுத்தி நரிஷ் பண்ணுறது தான். இது வந்து ஆசனவாய் மூலயமா நம்ம கொடுக்குறோம். வஸ்தின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக அதில் வந்து இந்துப்பு போட்டு தேன் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் சதக்குப்பை போட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டு அப்புறம் கஷாயம் போடுவாங்க. இந்த மாதிரி 1000 ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ்ல வந்து இந்த எண்ணெயும் கஷாயமும் மாறுபடும். பார்க்கின்சோனிசம்ஸ் தான் வேற ஃபார்முலா, உங்க பிரகிருதிக்கு வேற ஃபார்முலா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வேற ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கும் இந்த கஷாயங்களும் இந்த எண்ணெயும் மாறுபடும். இதுதான் வஸ்தி. இந்த வஸ்தி வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் தெரப்பி. இது நிறைய பேர் எடுத்து பயன்பெற்றவங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கவங்க இருக்காங்க. மேம், இப்போ இந்த வஸ்தி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதுக்கு வந்து 100% கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்களா, இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா? நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ஆராய்ச்சி தரவுகள் வந்து வெளிவந்திருக்கு. லீடிங் ஜேர்னல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யுதுங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதம்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ரீசன், அதுவும் க்யூர் பண்ண முடியுமா? டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு காமனாக எல்லாருமே இது அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். கால் பாதங்கள் சுருக்குன்னு குத்துறது, மெத்துன்னு இருக்குது. அவங்களுக்கு நடக்கும்போது அந்த உணர்ச்சிகள் இல்லாமல் செருப்பு கலண்டு போயிடுறது, இல்லைன்னா காலில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல் இருக்கும். இது பேஷண்ட் இது எல்லாமே சொல்லுவாங்க. இது அவங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு கூடும்போது அஃபெக்ட் ஆகிறது, நரம்புகள்லாம் அஃபெக்ட் ஆகிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்க மெட்ஃபார்மின் எடுக்கிறதுனாலயே அது வரும். ஆமா, நம்ம வீடியோலயும் நீங்க உங்க வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சுகருக்காக மெட்ஃபார்மின் எடுக்கிறதே வந்து B12 கம்மி பண்ணி அதுவே ஒரு பெரிஃபரல் நியூரோபதி கொண்டு போய் விட்டுடும். அதனால சுகரோட ஏர்லி ஸ்டேஜ்ல ஆயுர்வேதம் எடுக்கிறது தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டெசிஷன். அது மாதிரி பெரிஃபரல் நியூரோபதிக்கும் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. முக்கியமா அதில் நான் பரிந்துரைக்கிறது வந்து ஷிலாஜித். இது ஒரு மினரல், ஹிமாலயன் ராக்லேருந்து எடுக்கிறது. ஷிலாஜித் இப்போ ட்ராப்ஸாகவே வருது. இதை யூஸ் பண்ணுறதுனாலையும் அமுக்குராங்கிழங்கு, அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில், தமிழ் பேர் அமுக்குராங்கிழங்கு. இந்த காம்பினேஷன்ஸில் எடுக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸோடைய பெரிஃபரல் நியூரோபதி சிம்டம்ஸ் வந்து கட்டுக்குள்ளே வருது. சர்க்கரையும் ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்குது. டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதம் நல்லா ஒர்க் பண்ணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு இந்த காக்கா வலி போகிற மாதிரியான சீன்லாம் நிறையவே வரும். உடனே ஒரு இரும்பு கையில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சீன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற படங்களில் அந்த மாதிரி சீனே வர்றதில்லை அப்படின்றது பார்க்க முடியுது. இது வந்து படங்களில் மட்டும்தான் குறைஞ்சிருக்கா, இல்லை ரியல் வேர்ல்ட்லையும் அந்த டிசீஸ் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கா? இல்லை, படங்களுக்கு வேற வியாதிகள் கிடைச்சிருச்சு. எபிலெப்சி என்கின்ற கை கால் வலிப்பு நோய் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கு. இதுக்கும் மரபணுக்கள் ஒரு காரணமாக தான் இருக்கு, ஹெரிடிட்டரியா வரும். எபிலெப்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஆயுர்வேத மருந்துகள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கலாம். ஒன்லி ஆயுர்வேதா மட்டும் எடுக்கக்கூடாது, ஒன்லி அலோபதியும் எடுக்கக்கூடாது. ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக எடுத்தால் இன்னும் அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஆன்டி எபிலெப்டிக்ஸ் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தையால் ஸ்கூலுக்கு போக முடியாது, ட்ரௌசியாகவே இருக்கும். மேபி அதை கொஞ்சம் லோ டோஸ்லேயும் ஆயுர்வேதிக் ட்ரக்ஸும் சப்போர்ட்டிவாகவும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். சங்கபுஷ்பி, சாரஸ்வத அரிஷ்டம்னு மருந்துகள் இருக்கு. எபிலெப்சிக்கு நாங்கள் கொடுக்குற மருந்து பேர் வந்து சாரஸ்வத அரிஷ்டம். அலோபதி ஆயுர்வேதான்னு இல்லை, ஜென்ரலாகவே இந்த மாதிரி தொடர்ந்து மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா, இல்லை அது வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கும்? எபிலெப்சி கண்ட்ரோல் தான், நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து மகாரோகம்ல உள்ளது, இல்லை நிறுத்தக்கூடாது, கண்ட்ரோலபிள் தான் வரும். அடுத்து இன்னொரு முக்கியமான இது இந்த நியூராலஜி சம்மந்தமாகவே வருது அப்படின்றனால சமீபத்தில் இயக்குனர் விக்ரமன் அவங்களோட மனைவிக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தப்பாக ஏதோ பண்ணி அவங்களுக்கு ஏதோ நரம்பு கட்டாகி கால் விரலெல்லாம் அசைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்றதே சொல்லிடுங்க. இல்லை, நானும்
நியூஸ்லேயும் காணொளி மூலியமாகவும் பார்த்தது தான். பேக் பெயின்னு போயிருக்காங்க, சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால 2 காலும் நடக்க முடியல அப்படிங்கிறத அவங்க வருத்தத்தோடு தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் வச்சு ஒரு டீம் அனுப்பிச்சு அவங்கள எக்ஸாமின் பண்ணியிருக்காங்கங்கிறது நானும் நியூஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 18 பேர் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆயுர்வேதா டாக்டர் கூட இல்ல ஒரு அப்படின்றது தான். ஆயுர்வேதா சித்தா டாக்டர் இருந்திருக்கலாம் ம், அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்திருக்கணும். நியூராலஜிக்கு வந்து ஆயுர்வேதா சித்தா ம், நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா அவங்கள எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த டாக்டர் பேட்டி கொடுக்கறத நான் பார்த்தேன். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே தான் இப்போ நான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஃபிசியோதெரப்பி கூடவே ஆயுர்வேதமும் ம், சேர்ந்து ட்ரை பண்ணி எண்ணெய் குளியல் நவரக்கிளி இவங்களுக்கு பர்டிகுலர்லி மேடம்க்கு வந்து சாரோட விக்ரமன் சாரோட ஒய்ஃப்க்கு வந்து வசதி சிகிச்சைகள்லாம் கொடுத்தா அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ம். அப்புறம் அந்த பேட்டியில் நான் இன்னொன்னும் லிசன் பண்ணது என்னன்னா, நியூரோஜெனிக் பிளாடர் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கு கத்தீட்ரு போட்டால் தான் யூரின் வருது. நியூரோஜெனிக் பிளாடர் இருக்கு. இந்த மாதிரி பொதுவெளியில் இன்னொரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஒரு வழிகள் இருக்கு, வழிமுறை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். ம், இந்த நியூரோஜெனிக் பிளாடருக்கு வந்து உத்தரவஸ்தின்னு ஒரு சிகிச்சை இருக்கு ஆயுர்வேதால. இந்த உத்தரவஸ்திங்கிறது அந்த யூரினரி பிளாடர் யுரித்ரா வழியாவே ஒரு இன்ஃபேண்ட் டியூப் செலுத்தி மெடிசன் செலுத்தி எடுக்கிறது தான் உத்தரவஸ்தி. இந்த உத்தரவஸ்தி பண்ணா நியூரோஜெனிக் பிளாடர் வந்து சரியாகுது. ம், சரியாகுதுங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ம். எங்ககிட்டயும் கேசஸ் வந்து இது வரைக்குமே நாங்கள் ஒரு 2 பேர் தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து they are ஃப்ரீ ஃப்ரம் கெத்திட்டர் நோ, தானாகவே யூரின் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூரோஜெனிக் பிளாடருக்கு வந்து உத்தரவஸ்தி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உத்தரவஸ்தி அவங்க எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு ரெக்கவரி இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஃபிசியோதெரப்பி கூடவே அவங்க ஆயுர்வேதம் ட்ரை பண்ணணும். ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ம், ம். பண்ணலைன்னா கண்டிப்பாக ஆயுர்வேதா ட்ரை பண்ணணும். ஸோ அந்த டீமும் வந்து தே ஷுட் ரெக்கமெண்ட் ஆயுர்வேதா ஒரு சித்தா ஃபார் திஸ். மேம், நரம்பியல் துறையிலையுமே ஆயுர்வேதாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய ரோல் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்களே சொன்ன மாதிரி நம்ம அவங்களோட கேஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பட் ஒரு சின்ன அவேர்னஸ் இதுல வந்து இப்படியும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து அவங்களே அவேர்னஸ்க்காக தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அது கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வீடியோல நியூராலஜி சம்பந்தமான டிசீஸ் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.